வணக்கம் மாணவ செல்வங்களே! இன்று நாம் மையப்போக்கின் அளவை கற்றுக்கொள்ளப் போகிறோம். புள்ளியியல் உலகில் தரவுகளை விளக்குவதற்கும், பகுப்பாய்வு செய்வதற்கும் மையப்போக்கின் கருத்தை புரிந்து கொள்வது முக்கியமானது. தரவு தொகுப்பில் உள்ள பொதுவான அல்லது மைய மதிப்பை அடையாளம் காணவும், தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும், அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்கவும் இது அனுமதிக்கிறது. இந்த பாடத்தில் மையப்போக்கின் 3 அடிப்படை அளவீடுகளை நாம் ஆராய்வோம். சராசரி, அதாவது மீன், இடைநிலை, அதாவது நடுத்தர மதிப்பு, மற்றும் முகடு அல்லது பயன்முறை, அதாவது அடிக்கடி மதிப்பு. இந்த நடவடிக்கைகள் கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வணிகம் அல்லது அன்றாட வாழ்க்கையின் பின்னணியில் இருந்தாலும் தரவை புரிந்து கொள்ள விரும்பும் எவருக்கும் அத்தியாவசிய கருவிகளாக செயல்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சராசரி, இடைநிலை, முகடு பயன்முறை. முக்கிய வார்த்தைகள்: சராசரி, இடைநிலை, முகடு அல்லது பயன்முறை, ஒட்டுமொத்த அதிர்வெண், சராசரி, அவதானிப்புகள், நடுத்தர மதிப்பு, தரவு தொகுப்பு. இப்போது குழுவாக தரவுக்கான மையப்போக்கின் அளவு என்ன என்பதை பார்ப்போம். மையப்போக்கின் அளவீடுகள் எது என்பது தரவு தொகுப்பின் மைய அல்லது சராசரியை விவரிக்கவும் புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தப்படும் அடிப்படை புள்ளியியல் கருவிகள் ஆகும். தரவு புள்ளிகளின் தொகுப்பில் வழக்கமான அல்லது மைய மதிப்பை கண்டறிய அவை நமக்கு உதவுகின்றன. இது தகவலை புரிந்து கொள்வதற்கும், முடிவுகளை எடுப்பதற்கும் அல்லது வடிவங்களை அடையாளம் காண்பதற்கும் அவசியமாக இருக்கலாம். மையப்போக்கின் 3 முதன்மை நடவடிக்கைகள் உள்ளன. 1 சராசரி, 2 இடைவெளி, 3 முகடு அல்லது பயன்முறை. இப்போது சராசரி என்றால் என்ன மற்றும் ஒரு தரவு தொகுப்பின் சராசரியை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை விரிவாக கற்றுக்கொள்வோம். சராசரி, அதாவது மீன். சராசரி என்பது மையப்போக்கின் பொதுவான அளவீடு ஆகும். தரவு தொகுப்பில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் கூட்டி மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுப்பதின் மூலம் இது கணக்கிடப்படுகிறது. சராசரி ஒரு சமநிலை புள்ளி அல்லது தரவின் எண்கணித மையத்தை வழங்குகிறது. இது எக்ஸ் பாரால் குறிக்கப்படுகிறது. எக்ஸ் ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை, கீழ்க்கோடு வட்ட அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை. ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்க 1 கூட்டல் எக்ஸ் கீழிலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழிலக்க 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் எக்ஸ் கீழிலக்க n. தொகுக்கப்படாத அதிர்வெண் விநியோகத்திற்கு ஒருவர் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். சராசரி வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் பார் ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை, கீழ்க்கோடு வட்ட அடைப்புக்குறிக்குள் மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை. ஈடு சிக்மா மேலிலக்க n கீழ் இலக்கம் i ஈடு 1 f கீழ் இலக்க i x கீழ் இலக்க i கீழ்க்கோடு. ஒரு உதாரணத்தை தீர்ப்பதின் மூலம் தரவு தொகுப்பின் சராசரியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை இப்போது பார்ப்போம். 10 போட்டிகள் கொண்ட தொடரில் பின்வரும் கோல்களின் எண்ணிக்கை ஒரு அணியால் அடிக்கப்பட்டது: 2, 3, 4, 5, 0, 1, 3, 3, 4, 3. தீர்வு: பொருத்தங்களின் மொத்த எண்ணிக்கை n ஈடு 10.
நமக்கு தெரியும் சராசரி எக்ஸ் பார் ஈடு அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை கீழ்க்கோடு மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை எக்ஸ் பார் ஈடு எக்ஸ் கீழ் இலக்க 1 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 2 கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க 3 கூட்டல் தொடர் புள்ளிகள் கூட்டல் எக்ஸ் கீழ் இலக்க எண் கீழ்க்கோடு என் ஈடு சிக்மா மேல் இலக்கம் என் கீழ் இலக்கம் ஐ ஈடு 1 எக்ஸ் கீழ் இலக்க ஐ கீழ்க்கோடு என் என் இன் மதிப்பை நாம் அறிவோம். எக்ஸ் கீழ் இலக்க ஐயின் மதிப்பை கண்டறியவும். சிக்மா மேல் இலக்கம் 10 கீழ் இலக்க ஐ ஈடு 1 எக்ஸ் கீழ் இலக்க ஐ ஈடு 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 0 கூட்டல் 1 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 3 ஈடு 28. இப்போது சராசரி சூத்திரத்தில் எக்ஸ் கீழ் இலக்க ஐ மற்றும் என் இன் மதிப்பை மாற்றவும். பிறகு நாம் பெறுவோம் எக்ஸ் பார் ஈடு 28 கீழ்க்கோடு 10. எக்ஸ் பார் ஈடு 2.8 கொடுக்கப்பட்ட தரவுக்கான சராசரி ஈடு 2.8 எக்ஸ் பார். குறிப்பு: தரவு தொகுப்பு சிறியதாக இருந்தால் இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பள்ளியின் 9ஆம் வகுப்பில் 30 மாணவர்கள் பெற்ற மதிப்புகளின் சராசரியை அட்டவணையில் காணலாம். தீர்வு: கொடுக்கப்பட்ட அட்டவணையானது குழுவில்லாத அதிர்வெண் அட்டவணை ஆகும். ஆனால் முந்தைய முறையை பின்பற்றலாம். ஆனால் தரவு தொகுப்பு பெரிதாக இருப்பதால் அது சோர்வாக இருக்கும். எனவே பின்வரும் தரவுகளின் சராசரியை கண்டறிய இதே முறையை பின்பற்றுவோம். முதலில் மதிப்பெண்கள் நெடுவரிசையில் மாணவர்களின் நெடுவரிசையுடன் பெருக்கினால் எஃப் கீழ் இலக்க ஐ எக்ஸ் கீழ் இலக்க ஐ நமக்கு கிடைக்கும். எமோஜி ஆய்ட் சமன் 1 13 ஃபைட் சமன் 30 எமோஜி ஆய்ட் சமன் 1 13 ஃபைட் ஷீட் சமன் 1779. இப்போது தொகுக்கப்படாத அதிர்வெண் விநியோக அட்டவணையின் சராசரியான சூத்திரம் நமக்கு தெரியும். அதாவது சராசரி எக்ஸ் பார் ஈடு அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை கீழ்க்கோடு மொத்த அவதானிப்புகளின் எண்ணிக்கை ஈடு சிக்மா மேல் இலக்க எண் கீழ் இலக்க ஐ ஈடு 1 எஃப் கீழ் இலக்க ஐ எக்ஸ் கீழ் இலக்க ஐ கீழ்க்கோடு சிக்மா மேல் இலக்க எண் கீழ் இலக்க ஐ ஈடு 1 எஃப் கீழ் இலக்க ஐ. சூத்திரத்தில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். பிறகு நமக்கு கிடைக்கும் சராசரி எக்ஸ் சமன் 1779 கீழ் 30 சராசரி எக்ஸ் சமன் 59.3. இப்போது இடைநிலையை விரிவாக கற்றுக்கொள்வோம். இடைநிலை அதாவது நடுத்தர மதிப்பு தரவு ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் அமைக்கப்படும் போது நடுத்தர மதிப்பு
மதிப்பு அல்லது இது வரிசையில் ஒழுங்கமைக்கப்படும் போது நடுத்தர பெரும்பாலான அவதானிப்புகளின் மதிப்பாகும். தொகுக்கப்படாத தரவின் சராசரி பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. அவதானிப்புகளின் எண்ணிக்கை வட்ட அடைப்புக்குறிக்குள் n ஒற்றைப்படையாக இருக்கும்போது இடைநிலை என்பது வட்ட அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேல் இலக்க th வலது கவனிப்பின் மதிப்பாகும். அவதானிப்புகளின் எண்ணிக்கை வட்ட அடைப்புக்குறிக்குள் n சமமாக இருக்கும்போது இடைநிலை என்பது அவதானிப்புகளின் சராசரி வட்ட அடைப்புக்குறிக்குள் n கீழ்க்கோடு 2 மேல் இலக்க th ஆகும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தொடர் போட்டிகளில் கபடி அணி பெற்ற புள்ளிகள் பின்வருமாறு. அணி அடுத்த புள்ளியின் சராசரியை கண்டறியவும். தீர்வு: அணி பெற்ற புள்ளிகளை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். நாம் பெறுகிறோம். இங்கே 16 சொற்கள் உள்ளன. அதாவது எண் ஈடு 16 என்பது இரட்டை எண். எனவே 2 நடுத்தர சொற்கள் உள்ளன. அதாவது வட்ட அடைப்புக்குறிக்குள் எண் கீழ்க்கோடு 2 மேல் இலக்க th மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேல் இலக்க th. அதாவது 16 கீழ்க்கோடு 2 மற்றும் 16 கூட்டல் 1 கீழ்க்கோடு 2. ஈட்டம் 16 கீழ்க்கோடு 2 அதாவது 17 கீழ்க்கோடு 2 8வது மற்றும் 9வது கால மதிப்புகளின் சராசரி. சராசரி ஈடு 10 கூட்டல் 14 கீழ்க்கோடு 2 ஈடு 12 ஆக கபடி அணி பெற்ற. எனவே இடைநிலை என்பது 8வது மற்றும் 9வது உறுப்பின் மதிப்புகளின் சராசரி ஆகும். இடைநிலை சமன் 10 கூட்டல் 14 2 சமன் 12. எனவே கபடி அணி பெற்ற இடைநிலை புள்ளிகள் 12 ஆகும். இப்போது மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உலகில் அடிக்கப்பட்ட சதங்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட தரவின் சராசரியை கண்டறியவும். தீர்வு: சராசரியை கண்டறிய அதிர்வெண்களை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் அமைக்க வேண்டும். பின்னர் தரவின் நடுநிலை நிலையை கண்டறியலாம். ஆனால் இந்த கேள்வியில் அதிர்வெண் சேர்க்கப்படும்போது மொத்தம் 139 கிடைக்கும். இப்போது நாம் 5 5 5 5 56 முறை மற்றும் 10 10 10 23 முறை எழுத வேண்டும். அதேபோல் அனைத்து புள்ளிகளுக்கும் எழுத வேண்டும். இது ஒரு பெரிய தரவு. அவற்றை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதுவதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் நாம் தவறாக எண்ணுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நாம் ஒரு ஒட்டுமொத்த அதிர்வெண்களுடன் அதாவது மொத்த அலைவரிசைகளை இயக்குவோம். இப்போது 3 நெடுவரிசைகளை ஒன்று சதங்களின் எண்ணிக்கையாகவும் மற்றொன்று கிரிக்கெட் வீரர்களின் எண்ணிக்கையாகவும் கடைசியை ஒட்டுமொத்த அலைவரிசைக்கு வரையவும். ஒட்டுமொத்த அதிர்வெண்களின் முதல் வரிசையில் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது 56. ஒட்டுமொத்த அலைவரிசையின் இரண்டாவது வரிசையில் மதிப்பு 56 கூட்டல் 23 ஈடு 79 ஆகும்.
மூன்றாவது வரிசையில் ஒட்டுமொத்த அலைவரிசையில் மதிப்பு 79 கூட்டல் 39 ஈடு 118 ஆகும். ஒட்டுமொத்த அலைவரிசையின் நான்காவது வரிசையில் மதிப்பு 118 கூட்டல் 13 ஈடு 131 ஆகும். ஒட்டுமொத்த அலைவரிசையின் ஐந்தாவது வரிசையில் மதிப்பு 131 கூட்டல் 8 ஈடு 139 ஆகும். இப்போது மொத்த அதிர்வெண் எண் ஈடு 139. இது ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை அவதானிப்புகளுக்கான இடைநிலை ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் 139 கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் 140 கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH ஈடு 70வது சொல். எனவே சராசரியானது 70க்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ, அதாவது 10க்கு சமமான ஒட்டுமொத்த அதிர்வெண்ணுடன் தொடர்புடைய 100 ஆண்டுகளின், அதாவது சதங்களின் எண்ணிக்கையாக இருக்கும். எனவே சராசரி 10 ஆகும். இப்போது பயன்முறையை விரிவாக கற்றுக்கொள்வோம். பயன்முறை, அதாவது மிகவும் அடிக்கடி மதிப்பு. பயன்முறையானது தரவு தொகுப்பில் அடிக்கடி தோன்றும் மதிப்பை குறிக்கிறது, அதாவது அதிகபட்ச அதிர்வெண் கொண்ட கண்காணிப்பு முறை எனப்படும். இப்போது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 14, 25, 14, 28, 18, 17, 18, 14, 23, 22, 14, 18இன் பயன்முறையை கண்டறியவும். தீர்வு. முதலில் இந்த தரவை பின்வரும் வடிவத்தில் ஏற்பாடு செய்கிறோம். இங்கு 14 அடிக்கடி நிகழ்கிறது, அதாவது 4 முறை. எனவே பயன்முறை 14 ஆகும். இப்போது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 15 மாணவர்களுக்கு வழங்கப்படும் அறிவியல் தேர்வில் பின்வரும் மதிப்பெண்கள், அதாவது 100க்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. தீர்வு. முதலில் இந்த தரவை பின்வரும் வடிவத்தில் ஏற்பாடு செய்கிறோம். இங்கே 52 அடிக்கடி நிகழ்கிறது. அதாவது 3 முறை. எனவே பயன்முறை 52 ஆகும். சராசரி தரவு தொகுப்பில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் கூட்டி மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் இது கண்டறியப்படுகிறது. எக்ஸ் பார் ஈடு அனைத்து அவதானிப்புகளின் கூட்டுத்தொகை கீழ்க்கோடு மொத்த அவதானிப்புகள் ஈடு சிக்மா மேலிலக்க என் கீழிலக்க ஐ ஈடு 1 எக்ஸ் கீழிலக்க ஐ கீழ்க்கோடு என். தொகுக்கப்படாத அதிர்வெண் விநியோகத்திற்கு சராசரி வட்ட அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் பார் ஈடு சிக்மா மேலிலக்க என் கீழிலக்க ஐ ஈடு 1 எஃப் கீழிலக்க ஐ எக்ஸ் கீழிலக்க ஐ கீழ்க்கோடு சிக்மா மேலிலக்க என்
கீழிலக்க I ஈடு 1, F கீழிலக்க I. இடைநிலை. இது நடுத்தர பெரும்பாலான அவதானிப்புகளின் மதிப்பு. ஈட்டம் n என்பது ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் சராசரி ஈடு கவனிப்பின் வட்ட அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH மதிப்பு. ஈட்டம் n என்பது இரட்டை எண்ணாக இருந்தால் சராசரி ஈடு மதிப்புகளின் சராசரி வட்ட அடைப்புக்குறிக்குள் n கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ்க்கோடு 2 மேலிலக்க TH அவதானிப்புகள். முகடு. முகடு என்பது அடிக்கடி நிகழும் கவனிப்பு.